குட் மார்னிங். கேக்குதா எல்லாருக்கும்? ஆடிபிளா இருக்கா? ஓகே. இல்ல ஃப்ரைடேனா நிறைய கம்மியாயிடுறாங்க. ஓகே சரி, அப்ப இன்னைக்கு வந்து கொக்கை அகழாய்வுல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். ஓகே. ஸோ கொற்கை அகழாய்வு பார்த்தோம் அப்படின்னா, கொற்கை எங்க இருக்கு நமக்கு? எந்த டிஸ்ட்ரிக்ட்? குட் மார்னிங் சார். தூத்துக்குடியில இருக்குது. ஓகே. அப்ப இடைச்சங்க காலத்துல பழந்தமிழ் பாண்டிய நாட்டின் தலைநகரம் துறைமுகப்பட்டினத்துல இருந்ததுதான் இந்த கொற்கை அப்படிங்கிறது. சோ இந்த கொற்கையில 1968, 69ல பாத்தீங்கன்னா நமக்கு தமிழக வரலாற்றுல நடந்து ஒரு சிறப்பு பெற்ற அகழாய்வு அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்ப கொடுத்திருப்பாங்க? பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு எஸ் 1968ல தான் கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எப்ப கொண்டு வந்தாங்க? அதுவும் 1968ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு இருமொழி கொள்கை எப்ப கொண்டு வந்தாங்க? 1968 டேட் Jan 23ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, எல்லாமே வந்து 1968ல நடந்ததுதான். சோ அதே 1968ல தான் கொற்கை அகழாய்வு அப்படிங்கறதும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சங்கு வளையல் தயாரிக்கும் தொழில் நடந்ததற்கான சான்று அப்படிங்கிறது கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கொற்கை அகழாய்வுல கிடைக்கப்பெற்ற வெள்ளி முத்திரை காசுகள். சோ இது வந்து வடக்கத்திய மெருகூட்டப்பட்ட கருப்பு நிற பானை ஓடுகள் கிடைக்க பெற்றுள்ளதன் மூலம் இந்த சவுத் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே இந்தியால வந்து நிறைய பகுதிகளோட வணிக தொடர்பு கொண்டு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பையம்பள்ளி. சோ பையம்பள்ளி வந்து எந்த கற்காலத்துக்கு சான்று? புதிய கற்காலம். ஓகேவா? சோ புதிய கற்காலத்துக்கு சான்று நம்ம பையம்பள்ளி அப்படிங்கிறது. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுப்பாங்க. அப்ப இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா வெள்ளூர் மாவட்டத்துல திருப்பத்தூர் தாலுகாவை சேர்ந்த கிராமம் தான் இந்த பையம்பள்ளி அப்படிங்கிறது. அப்ப 1960ல இந்திய தொல்லியல் துறை வந்து நமக்கு பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய இந்த இடத்துல அகழாய்வு எல்லாம் நடத்தி கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில அதிகமான எண்ணிக்கையில தாள்கள் அப்படின்றதும் கண்டறியப்பட்டது. சோ இந்த பண்பாட்டின் காலம் ரேடியோ கார்பன் பரிசோதனை மூலம் நமக்கு அதாவது கிமு 1000வது நூற்றாண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து கொடுமணல். சோ கொடுமணல் எங்க இருக்கு? எந்த டிஸ்ட்ரிக்ட்? ஈரோடு கொடுமணல் இல்லையா? ஓகே. சோ அப்ப ஈரோட்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவுல தான் நமக்கு காவிரி ஆற்றோட கிளை நதியான நொய்யல் அப்படிங்கிறது அமைந்திருக்குது. சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடுமணல் அப்படிங்கிறது நமக்கு எதுல கொடுமணம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க? பதிற்றுப்பத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஓகே. சோ நமக்கு வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2024 ma'am. August 17. August 17, 2024ல வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அதே மாதிரி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டம் Feb 7, 2025ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல வந்து எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் பயனடைது? கோவை, திருப்பூர், ஈரோடு. கோவை, திருப்பூர், ஈரோடு. சோ இதுல நம்ம கருமேனியாறு நம்பியாறு எந்த பகுதிகள்? திசையன் விளை, சித்தையன், சாத்தன்குளம், அதுக்கப்புறம் வந்து திசையன் விளை. சோ இந்த பகுதிகள் எல்லாம் பயனடையுது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1980கள்ல 1990ல தொடர்ந்து இங்கு அகழாய்வு அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சோ இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா 2012ல தான் இங்க வந்து அகழாய்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ அகழாய்வுல கண்டுபிடிச்ச செம்மணி கற்கள், சோ கார்னீலியன் அப்படிங்கிறது பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதுவும் இங்க வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் செம்மணி கற்கள் இப்பகுதியை சார்ந்தவை அல்ல அப்படிங்கறனால இப்ப வந்து நமக்கு கொடுமணல்ல கண்டெடுக்கப்பட்டுள்ள செம்மணி கற்கள் வேறு பகுதிகள்ல இருந்து இங்க கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
சோ அப்ப இதுதான் வந்து நமக்கு கற்பலகை கல்லறை சிஸ்ட் அப்படிங்கிறது கொடுமணல்ல கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் வந்து கொடுமணல். சோ கொடுமணல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஈரோடு காய்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்துல தான் இந்த கொடுமணம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெருங்கற்கால முதுமக்கள் தாளி, இரும்பு மணிக்கற்கள், அப்புறம் சங்கு வேலைப்பாடு குறித்த சான்று, சோ அது எல்லாமே இங்க கிடைச்சிருக்கு. அண்ட் தமிழ் பிராமி எழுத்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கல பொறிப்புகள் அப்படிங்கிறதும் இந்த ஊர்ல கிடைச்சிருக்கு. சோ கொடுமணல் அகழாய்வுல தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை அது வந்து இதுதான். ஓகேவா? அதே மாதிரி குதிரை சேணத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் அதுவும் அங்கே கிடைச்சிருக்கு. சோ குதிரை சேணம்னா என்ன? எது குதிரை சேணம்னு சொல்லுவாங்க? எது? அது லாடம். அது சேணம் இல்ல. குதிரை சேணம் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மேல போட்டு உட்காருவாங்கல்ல, குதிரைக்கு மேல உட்காருவாங்கல்ல, அந்த உட்கார்றதுக்கு ஒரு லெதர் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சோ அதுதான், அதுக்கு 2 சைடும் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அததான் வந்து குதிரை சேணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதுதான். ஓகே. சோ இப்ப நமக்கு சாத்தான்குளம் அப்படின்னு சொன்னப்பதான் ஞாபகம் வருது. சாத்தான்குளத்துல வந்து இப்போ இந்த அவங்க அந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜா, சோ அவங்க கேஸ்ல வந்து தண்டனை கொடுத்தாங்க இல்லையா? சோ அந்த தண்டனையில பாத்தீங்க அப்படின்னா இரட்டை மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க 9 போலீஸ்மேன். ஓகே. சோ அது என்ன இரட்டை மரண தண்டனை அப்படின்னா 40 இயர்ஸ். ஓகே. சோ எதனால அப்படி இரட்டை மரண தண்டனை கொடுக்குறாங்க? விஓசி விஓசிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க, மரண தண்டனை இல்ல. மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து தூக்குல போடுறதுதான். ஓகேவா? சோ அதுதான், அதாவது நம்ம மரண தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டா அதை வந்து எக்ஸிகியூஷனை வந்து சொல்றது. சோ இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது. சோ மரண தண்டனை அப்படிங்கிறதுல ஒரு டைப் தான் வந்து தூக்கு தண்டனை. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு மாதிரி வந்து அந்த மரண தண்டனை அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தூக்குல போடுவாங்க. சோ இதுவே பார்த்தோம்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் சில கண்ட்ரீஸ்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கொள்ளுவாங்களாமா, சிலதுல வந்து துப்பாக்கியால சுட்டு கொள்ளுவாங்க. ஓகேவா? எஸ். எப்படியும் அப்பீல் அப்படிங்கிறது போவாங்க. ஓகேவா? சோ அதுக்குதான் லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட். அது வந்து ஆயுள் தண்டனை. லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து ஆயுள் தண்டனை. இது வந்து டெத் சென்டென்ஸ். ஓகேவா? டெத் சென்டென்ஸ். இதுல என்ன அப்படின்னா ஒரு கேஸ்ல இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சிஆர்பிசி ஆக்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு தண்டனை அப்படிங்கிறது இருக்கும். அதுல வந்து ரொம்ப கொடூரமான ஏதாவது கிரைம் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு ரேப் கேஸ் இருக்குன்னு வைங்களேன். சோ ரேப் கேஸ்ல ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரேப்புக்கு வந்து தனியா வந்து ஒரு மரண தண்டனை கொடுப்பாங்க, மர்டர் பண்ணதுக்கு வந்து தனியா ஒரு மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்ப ஒரே கேஸ்ல 2 கிரைம் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா கொலை வழக்கு அப்படிங்கிறது பதிவாயிருக்குது. சோ அவங்கள வந்து அந்த கொடுமைப்படுத்தினது அதுவுமே வந்து ஒரு சீரியஸ் கிரைமா தான் சொல்றாங்க. அதுக்காக தான் 2 மரண தண்டனை. அப்ப இது ஏன் மரண தண்டனை அப்படின்னா ஒருத்தரை வந்து ஒரு தடவை தானே தூக்குல போட முடியும், எதுக்கு 2 தடவை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சப்போஸ் வந்து அவங்க வந்து அப்பீல் போறாங்க, இல்லைன்னா நாளைக்கே வந்து கவர்னர் கிட்டயோ இல்லைன்னா பிரசிடென்ட் கிட்டயோ போயிட்டு அந்த பார்டனிங் பவர் அவங்க வந்து அந்த கருணை மனு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த கருணை மனு கொடுக்கறப்ப இவங்களுக்கு வந்து இவங்க சப்போஸ் அதை கேன்சல் பண்ணாலுமே வந்து 2ல ஏதாவது ஒன்னதான் கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? சோ 2யுமே வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. அப்போ 1ல தப்பிச்சாலும் இன்னொன்னுல வந்து தப்பிக்க கூடாது, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இரட்டை மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட். மேடம் அப்படி இல்லைன்னா அந்த ஃபைலுக்கு எத்தனை கருணைக்கு அப்ளை பண்ண முடியும்? புரியல. கருணை தொகை அவங்களுக்கு இவ்வளவு தொகை கட்டணும்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அந்த தொகை கட்டினாதானே அவங்க அப்பீல் பண்ண முடியும் மேல? அமௌண்ட் கட்டினாதான் அப்பீல் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? அது 84 lakhs கிட்ட ஃபைன் போட்டிருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு ஆளுக்கும் 84 lakhs அப்பீல் போகும். சோ அது கன்ஃபார்ம், அது கட்டிட்டு தான் அப்பீல் போகணும்னு கிடையாது. இப்ப வந்து ஹைகோர்ட்ல அவங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சோ அது கொடுத்து இது பண்ணாலே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்பீல் போய்க்கலாம். சோ அது ஓகே, அது வேணா நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? அந்த அமௌண்ட் கட்டினாதான் அப்பீல் போக முடியுமா என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. சோ அப்ப அந்த இரட்டை மரண தண்டனை அப்படிங்கிறது இந்த ரீசன்னாலதான்.
சோ நிறைய பேருக்கு வந்து சில கேசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கேஸ் பார்த்திருப்பீங்க. ஒரு 70 வயசு கிழவரா ஒரு சின்ன குழந்தைய வந்து இது பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணியிருப்பாங்க, போக்சோ கேஸ். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 101 மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ ஒரே கேஸ்ல. பட் என்ன அப்படின்னா அந்த ஆளுக்கே வந்து 70 வயசுக்கு மேல ஆச்சு. எத்தனை வருஷம் சிறையில போட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. ஓகே, சரி. அப்ப தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி வாங்க. சங்க நூலான பதிற்றுப்பத்தில் சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊர் அங்கு கிடைக்கும் விலை மதிப்புமிக்க கற்களுக்காக புகழப்படுது. சோ சங்க இலக்கியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஊர் தான் இந்த கொடுமணம், கொடுமணல் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றது. அண்ட் இங்க ரோமானிய நாணய குவியல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் ரோம பேரரசிற்கு விலை மதிப்புமிக்க கற்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் இவை இப்பகுதியை வந்தடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. சோ நமக்கு இந்த ரோமானிய நாணயங்கள் அப்படிங்கிறது எங்க அதிகமா கிடைச்சிருக்கும்? கோயம்புத்தூர், கரூர்லயும் கிடைச்சிருக்கும். எஸ். அப்போ இங்க பாருங்க, கொடுமணல்ல கிடைச்சது. சங்கு வளையல்களோட உடைந்த பகுதிகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணி, கார்னீலியன்ல செஞ்ச அந்த மணி அப்படிங்கிறது இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை. ஓகே, சோ அதே மாதிரி மனித எலும்பு கூடு அப்படிங்கிறதும் கொடுமணல்ல நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது தமிழகத்தின் அகழாய்விடங்கள் இன்னும் கண்டினியூ ஆகுது. சோ வசவ சமுத்திரம். சோ வசவ சமுத்திரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். இப்போ கரண்ட்ல எந்த செங்கல்பட்டுல இருக்கு. ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரத்துல இருந்தது. சோ இப்போ வந்து செங்கல்பட்டுல இருக்கு. மாமல்லபுரத்துல இருந்து சவுத்ல ஒரு 11 மைல் தொலைவுல வயலூர் அப்படிங்கிற பிளேஸுக்கு பக்கத்துலதான் இது வந்து அமைஞ்சிருக்கு. கள ஆய்வின் போது கூம்பு வடிவ ஜாடி மற்றும் ரோமானிய ஆம்போராவின் கழுத்து பகுதி ஆகியன கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சோ அந்த ஜாடி, அதோட கழுத்து பகுதி இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த பகுதியில 1-2ஆம் நூற்றாண்டில் 100 to 200 ரோமானியர்களுடன் வணிக தொடர்பு இருந்ததை இவற்றின் மூலம் அறியலாம். சோ ரவுலட் ஓடுகள், அம்போரா ஓடுகள், சிவப்பு வண்ண பானை ஓடுகள், சிவப்பு பூச்சி பானை ஓடு, கருப்பு பூச்சி பானை ஓடு மற்றும் பழுப்பு வண்ண பானை ஓடு அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட முக்கிய தொல்பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் அந்த எக்ஸ்கவேஷன் பார்த்தப்பவே பார்த்திருப்போம். இந்த பானை ஓடுகள் எல்லாம் கிடைச்சது வசவ சமுத்திரம் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து அரிக்கமேடு. சோ அரிக்கமேட்ல வந்து யாரு ஃபர்ஸ்டா அகழாய்வு பண்ணியிருப்பா? ப்ரீவியஸ் இயர்ல திருப்பி கேட்டிருப்பாங்க. மார்டிமர் வீலர் தான் வந்து ஃபர்ஸ்டா பண்ணியிருப்பாரு. அப்ப அரிக்கமேடு அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு தென்னிந்தியால உள்ள ஒரு தொல்லியல் தளம். சோ அரிக்கமேடு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது? புதுச்சேரி, பாண்டிச்சேரியில வருது. சோ பாண்டிச்சேரி வந்து எந்த வருஷம் எந்த அமெண்ட்மெண்ட் படி இந்தியா கூட இணைச்சாங்க? 14வது சட்ட திருத்தம் 1962. ஓகேவா? சோ அப்பதான் இணைச்சிருப்பாங்க. அப்போ இங்கதான் இந்த காக்காயன் தோப்பு அப்படிங்கிற பிளேஸ்ல அரியாங்குப்பன் கம்பி அப்படிங்கிற ஏரியால இந்த புதுச்சேரியில அமைஞ்சிருக்கக்கூடியது அரிக்கமேடு. சோ இல்ல சார் மார்டிமர் வீலர் 1945ல தொல்பொருள் அகழாராய்ச்சி மேற்கொண்டிருப்பாரு. ஜீன் மேரி கசல் அப்படிங்கிறவங்க. சோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா 1947-50 இந்த பீரியட்ல பண்ணியிருப்பாங்க. அண்ட் எரித்ரேயன் கடல் மற்றும் தாலமியின் பெரிப்ளஸில் உள்ள எம்போரியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹோடோக் துறைமுகமாக இந்த தளம் அப்படிங்கிறது அடையாளம் காணப்படுது. ஓகேவா? சோ எம்போரியம் அப்படின்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தாலமியோட பெரிப்ளஸ்ல. அததான் வந்து இந்த போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அகழாராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தில் ஆம்போரோ, அரிட்டைன் பொருட்கள், ஓகேவா? சோ அரிட்டைன் பொருட்கள், அதுக்கப்புறம் ரோமானிய விளக்கு, கண்ணாடி பொருள், கண்ணாடி மற்றும் கல்மணி, கற்கள், சோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த அகழ்வாராய்ச்சியோட அடிப்படையில தான் வீலர் வந்து அரிக்கமேடு ஒரு கிரேக்க வர்த்தக நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காரு. அண்ட் யவனர்கள் அப்படின்னா நம்ம யார சொல்லுவோம்? எஸ், கிரேக்கர்களையும் ரோமர்களையும் தான் வந்து நம்ம யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ரோமுடன் வர்த்தகம் செய்தது அகஸ்டஸ் சீசரின் ஆட்சியின் போது தொடங்கி சுமார் 200 ஆண்டுகள் நீடிச்சிருக்கு. கிமு 1 நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டு வரை இதை கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் 1989 இருந்து 92 வரைக்கும் விமலா பெக்லியின் அடுத்தடுத்த விசாரணை இந்த இவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது மாத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப இப்ப பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை இந்த குடியேற்ற காலம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அண்ட் அரிக்கமேட்டில் உள்ள குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளில் ஏராளமான இந்தோ பசிபிக் மணிகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதன் தோற்றத்தின் காலத்தை நிர்ணயிக்க இது உதவியது. ஸோ இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சிவப்பு கருப்பு மட்பாண்டம் மெகாலித்திக் கற்கள் அல்லது தமிழில் பழைய கற்கள் என்று பொருள்படும் பண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கரூர். சோ கரூர் அப்படிங்கிறது திருச்சி நகரத்துல இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அண்ட் பண்டைய காலத்தில் கரூர் அப்படிங்கிறது ஒரு முக்கிய வணிக மையமாக திகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அப்ப இங்க வந்து செங்கற்களால் பாவப்பட்ட தரை பகுதியும் அதுக்கப்புறம் செங்கற்களால் பாவப்பட்டது அப்படின்னா அதுல வந்து ஆமா செய்யப்பட்டது. ஓகேவா, அதுதான். அப்ப வடிகாலுடன் கூடிய அமைப்பு ஒன்றும் இருப்பது தெரிய வந்திருக்கு. தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானையோடு, ரோமானிய அம்போரா, மத்திய தரைக்கடல் பகுதியை சேர்ந்த ரவுலட் பானையோடு மற்றும் ரோமானிய காசு, சோ அதெல்லாம் இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து போழுவாம்பட்டி. சோ கோயம்புத்தூர் மாவட்டம் போழுவாம்பட்டியில இருந்த ஊரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டைக்காடு அப்படிங்கிற பகுதியில அகழாய்வு நடந்திருக்கு. இங்க வந்து 50 வண்ண கற்களாலான பெரிய சிறிய மணிகளும் சுடுமண் காதணிகள் இதுல எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கும். சோ மேலும் இரும்பு பொருட்கள், சங்கு வளையல், சுடுமண் கண்ணாடிகள், அதுக்கப்புறம் வந்து மூடிகள் இதெல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் சுடுமண் முத்திரையில் மூவேந்தர்களின் சின்னங்களான மீன், அப்புறம் வந்து உட்கார்ந்த நிலையில் புலி, வில் அம்பு, சோ இந்த மாதிரி பொறிக்கப்பட்டதும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வட்டெழுத்துக்கள் வந்து இதுல வந்து காணப்படுது. சோ வட்டெழுத்துக்கள் வந்து யார் பீரியட்ல நமக்கு இருந்திருக்கும்? ஃபர்ஸ்டா எஸ், களப்பிரர்கள் காலத்துல தோன்றினதுதான் இந்த வட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது. அடுத்தது கோவலன் பொட்டல். சோ மதுரை மாடக்குளத்தில் உள்ளடங்கிய சிறு கிராமமான பழங்கானத்தத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த கோவலன் பொட்டல் அப்படிங்கிறது. இப்பகுதியில் தமிழ் காவியமான சிலப்பதிகாரத்தின் நாயகன் கோவலன் கொல்லப்பட்டதால் இந்த பகுதி கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சோ இது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப பெரிய முதுமக்கள் தாளிகள் 3 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சதுர செப்பு காசு, அப்புறம் இது வந்து 45 சென்டிமீட்டர் ஆழத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த காசோட ஒரு புறம் மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் கண்ணனூர். சோ கண்ணனூர் வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஹொய்சால மன்னரின் தலைநகரமாக இருந்தது. தற்பொழுது சமயபுரம் என்று அழைக்கப்படும் இவ்வூர் திருச்சி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. திருச்சி சமயபுரம் ஃபேமஸ் இல்லையா? சோ கண்ணனூருக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்ட பழைய கால்வாய் பகுதியை கண்டறியும் பொருட்டு அகழாய்வு நடத்தப்பட்டது. இந்த அகழாய்வுல சிவப்பு வண்ண பானை ஓடுகள், சீன பானையோடு, சுடுமண் மணி, கண்ணாடி வளையல், அதிக அளவில் இரும்பு ஆணி, சோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆய்வில் வெளிப்படுத்தப்பட்ட கட்டட பகுதி, கால்வாய் பகுதி இதெல்லாம் 13, 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பழையாறை. சோ மத்திய கால சோழர்களோட 2ஆம் தலைநகரம் பழையாறை. ஓகேவா? அப்போ இது மத்திய கால, நமக்கு வந்து பிற்கால சோழர்கள், அதுக்கு முன்னாடி இந்த சோழர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு மத்திய கால சோழர்கள் இருந்திருக்காங்க. சோ இவங்களோட 2ஆம் தலைநகரம் தான் எது அப்படின்னா பழையாறை அப்படிங்கிறது. சோ பிற்கால சோழ வம்சத்தை யார் தோற்றுவிச்சாங்க? விஜயாலயன். சோ யார தோற்கடிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க? முத்தரையர்கள். ஓகேவா? முத்தரையர்களை தோற்கடிச்சு விஜயாலயன் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. சோ அப்போ அவங்களோடது பழையாறை அப்படிங்கிற பகுதி. இந்த ஊர் கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நந்தன்மேடு என்ற பகுதியில் பெருங்கற்கால தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இங்க நடந்த அகழாய்வுல பாத்தீங்கன்னா பெருங்கற்காலத்தை சேர்ந்த கருப்பு மற்றும் சிவப்பு வண்ண பானையோடு, மத்திய காலத்தை சேர்ந்த சிவப்பு பானையோடு, கருப்பு வண்ண பானையோடு, பீங்கானோடு, சங்கு வளையல், கண்ணாடி வளையல், சுடுமண் காதணி, சோ இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்தது அழகன் குளம். சோ அழகன் குளம் எங்க இருக்கு? ராமநாதபுரத்துல இருக்குது. சோ ராமநாதபுரத்துல எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குது? 5 இருக்குது. சோ எது? சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள், கோடியக்கரை, அப்புறம் வந்ததே வருதே, புதுசா வரமாட்டேங்குது 2. கல்ஃப் ஆஃப் மன்னார், இன்னொன்னு கஞ்சிரம் குளம். ஓகேவா? கஞ்சிரம் குளம்.
சோ அழகன்குளம் கிராமம் கிழக்கு கடற்கரை பகுதியில ராமநாதபுரம் மாவட்டத்துல அமைந்திருக்கு. சோ ராமநாதபுரத்துல புதிய அந்த பாம்பன் பாலம் எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவுக்கு வைக்கப்பட்டிருக்கு? துருப்பிடிக்காத பாம்பன் பாலம், செங்குத்து தூக்கு பாலம். எஸ், 2.01 kilometers. ஓகேவா? 0.07 kilometers வரும். ஓகே. சோ இப்ப வைகை ஆற்றங்கரையில உள்ள இந்த ஊர் கடற்கரையில இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சோ இந்த பாரதீப் போர்ட் எங்க இருக்குது? பாரதீப், ஒடிசா. ஓகேவா? சோ ஒடிசால இருக்குது. சோ அகழாய்வுல தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட சிவப்பு நிற பானை ஓடுகளுடன் மத்திய தரைக்கடல் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ரவுலட் மற்றும் ஆம்போரா பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அண்ட் தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிபி 100ஆம் காலத்தை சேர்ந்தது, அந்த நூற்றாண்டை சேர்ந்தது. அப்ப இங்க துளையுடன் கூடிய ஓடு, அதுக்கப்புறம் வந்து செங்கற்கள். சோ அந்த ஓட்டுல வந்து துளை அப்படிங்கிற ஹோல் போட்டிருக்காங்க. அப்புறம் மணி, 3 ரோமானிய காசு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் ரோமானிய காசோட ஒன்றின் முன்புறம் ரோமானிய பேரரசோட தலைப்பகுதியும் பின்புறம் வெற்றி தெய்வத்தின் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்ப எழுத்து அமைதியின் மூலம் பேரரசன் 2ஆம் வேலண்டைன் காலத்தில் இக்காசு வெளியிடப்பட்டதாக தெரிகிறது. சோ நமக்கு வேலண்டைன் சிரோல் அப்படிங்கிறவரை படிச்சிருப்போம். அவர் எழுதின புக்கோட பேர் என்ன? இந்தியன் அன்ட்ரஸ்ட் இல்ல, இந்தியன் அன்ட்ரஸ்ட். சோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ட்ரஸ்ட்னு சொல்லி யார சொன்னாரு அவரு? திலகரை வந்து சொன்னாரு. அன்ஹாப்பி இந்தியா யார எழுதுனது? லாலா லஜ்பதி ராய் எழுதுனது. ஓகேவா? சோ திருவண்ணாமலை மாவட்டம், அடுத்த படைவேடு திருவண்ணாமலை மாவட்டத்துல போலூர் வட்டத்துல அமைஞ்சிருக்கு. சோ இந்த பண்டைய காலத்துல இந்த ஊர் மருதராசர் படைவீடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. சம்புவராயர்களின் தலைநகரமாக திகழ்ந்த இந்த பகுதியில 92-93ஆம் ஆண்டில் வேட்டைகிரி பாளையம், கோட்டைக்கரை மேட்டு பகுதியில் அகழாய்வு பணிகள் நடத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒரே ரைமிங்கா இருக்கா, கோட்டைக்கரை மேட்டு பகுதி அப்படின்ட்டு. சரி, இந்த ஆய்வில் கட்டட பகுதியின் குடிநீர் கால்வாய்கள் மற்றும் வட்டக்கிணறு முதற் காலகட்டத்தை சார்ந்தவை. சோ 13ல இருந்து 14ஆம் நூற்றாண்டு. அடுத்தது 2ஆம் காலகட்டத்தை சேர்ந்தது. 14ல இருந்து 16 பார்த்தோம்னா புகைப்பான், சுல்தான் காசு, அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானையோடு, வளையல் துண்டு. சோ இது எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது தீர்த்தங்கள். சோ விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தில் அமைந்துள்ள திருத்தங்கல் என்ற ஊர் சிவகாசியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சோ நமக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015. சோ எத்தனை பிளேசஸ் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியால? 500? ஓகே. சோ அதுல தமிழ்நாட்டுல 11 இருக்கும். ஓகே, 500 தான். ஓகே, 11 இருக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்மார்ட் சிட்டிஸ்ல வந்து ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆய்வு பண்றதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க இல்லையா, தேவிதார் கமிஷன் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஓகே. சோ இப்போ நமக்கு வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, முன்னேற விளியும் மாவட்டங்கள் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கமிட்டி 2022ல போட்டிருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வந்து அதுல வச்சிருக்காங்க ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல? எஸ், 112. ஓகேவா? 112 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சோ இப்போ வந்து அதுல இன்னும் 3 ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 115 இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து 2 பிளேஸ், சோ நீங்க சொன்ன மாதிரி ராமநாதபுரமும் விருதுநகரும் இருக்குது. ஓகே. சோ இதுல கூட விருதுநகருக்கு அவார்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அப்ப விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தில் அமைந்துள்ள தீர்த்தங்கள் என்ற ஊர் சிவகாசியில இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவுல வந்து அமைஞ்சிருக்குது. சோ சிவகாசிக்கு வேற என்ன பேர் சொல்லுவோம் நம்ம? குட்டி ஜப்பான். குட்டி ஜப்பான் இல்லையா? சோ யார் சொன்னாங்க அத? ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பாரு, அந்த பட்டாசு தொழிற்சாலை இருக்கிறனால. சோ தமிழ் காவியம் சிலப்பதிகாரத்தில் திருத்தங்கள் பண்டைய காலத்தில் ஒரு முக்கிய வாழ்விடமா திகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஊரோட மேற்கோடியில வெஸ்டர்ன் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா அகழாய்வு குழிகள் எல்லாம் போடப்பட்டு இங்க எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா நுண்கற்கால கருவிகள், அப்புறம் மூலக்கற்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடு, அப்புறம் வந்து இதுவும் இங்க கிடைச்சிருக்கு.
சோ இதுல வேற என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா குறுகிய மற்றும் அகன்ற வாய் கொண்ட பானைகள், தட்டையான அடிப்பகுதி கொண்ட ஜாடி அதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் கிண்ணங்கள் கிடைச்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவஸ்தல குறியீடு என்ற கொண்ட களிமண்ணாலான தொல்பொருட்கள் அதுவும் கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் இவங்க பீரியட்ல கிடைச்சது. அண்ட் இது எல்லாமே எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. ஓகேவா, பெருங்கற்காலத்தை சேர்ந்த பொருட்கள். அடுத்தது பூம்புகார். சோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்துல காவேரி நதி கடலோட சங்கமமாகும் இடத்துல இந்த பூம்புகார் இருக்குது. சோ நமக்கு வந்து விஓசி வந்து நான் சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறேன்னு எந்த பிளேஸ்ல வச்சு சொல்லியிருப்பாரு? சீர்காழி. சீர்காழியில வச்சு சொல்லியிருப்பாரு. புரட்சிகர தேசியவாதிகளோட குவி மையமா திகழ்ந்த பகுதி எது? சிவகாசி. எஸ், சிவகாசி. ஓகேவா, ஃபைன். சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? October 16, 1906. அக்டோபர் 16, 1906ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தமிழ் தாத்தா யாரு? ரெட்டன்மலை சீனிவாசன். தமிழ் தாத்தா, தமிழ் தாத்தா. ஓகே, ஊவேசா. ஓகேவா, ரைட். ஊவேசாவோட பர்த்டேவை என்ன டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம்? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்போ, என்ன டேட்? February 16. பிப்ரவரி 19. வந்து திருப்பி போடணும். ஓகேவா, பிப்ரவரி 19. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்தில் காவேரி நதி கடலோடு சங்கமமாகும் இடத்துல பூம்புகார் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கிளார்வேலி மற்றும் தர்மகுளம் பகுதியில இந்த அகழாய்வு மேற்கொண்டு அரிய தொல்பொருட்களை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 செங்கற் சுவர்கள் வடகிழக்கு தென்மேற்கு திசையில அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த செங்கற்கள் எல்லாம் இணைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மென்மையான களிமண் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல மேடையுடன் கூடிய சுவர்கள் இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இடைவெளி ஆற்று நீர் வந்து செல்வதற்கு அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கேப் விட்டு அமைச்சிருக்காங்களாமா. அப்ப இதுல வந்து இந்த கேப் வழியா ஆற்று நீர் போயிட்டு வர மாதிரி இருக்கிறதுக்காக அமைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. கோவா தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து 1906-07 இந்த பீரியட்ல நமக்கு இக்கடற்கரை பகுதியில ஆழ்கடல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இங்க வந்து ஈயக்கட்டிகள் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாளிகை மேடு. சோ மாளிகை மேடு எங்க இருக்குது? கடலூர் பண்ருட்டி. ஓகே, பண்ருட்டி வட்டத்தில் அமைந்துள்ள மாளிகை மேடு 1999-2000 ஆண்டு இங்க அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு. ஓகே, நமக்கு IRDAI எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்தியன் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இங்க என்ன இயர் கொடுத்திருக்காங்க? 99. ஓகேவா, சோ 99ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ராய் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ட்ராய் 97. ஓகேவா, 99ல ஏதாவது போர் எல்லாம் நடந்ததா? பிளாக் போர்டா? போர் கேட்டேன். வார். கார்கில். ஓகேவா, வார் வந்து கார்கில் வார் வந்து நடந்திருக்கும். ஓகே, இதுல என்ன ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க? ஆபரேஷன் விஜய். எஸ், ஆபரேஷன் விஜய் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சரி, எங்க வந்து முடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? பரவாயில்ல, கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து முடிச்சிருக்கோம். சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்போ இங்க வந்து நம்ம கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடுகள், சிவப்பு பானை ஓடு, ரவுலட் பானை ஓடு, எழுத்து பொறிக்கப்பட்ட தமிழ் பிராமி எல்லாம் எழுத்து பொறிக்கப்பட்ட அந்த இது கிடைச்சிருக்கும். உஜ்ஜைன் குறியீடு கொண்ட செப்பு காசு. சோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த அகழாய்வு குழியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப வந்து ஒரு நான் வந்து எதுவும் கிடையாது, நோட்டாக்கு ஓட்டு போறேன். ஓகே, சரி. ஒருத்தங்க வந்து 2 தொகுதியில வந்து நிக்கிறாங்க இல்லையா எலெக்ஷன்.
சோ அப்ப வந்து அது என்ன ப்ரொசீஜர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து எந்த இதுல வருது? எஸ், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஓகேவா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 37. ஓகேவா, 37ல 3 நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு கீழே தான் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 2 தொகுதியில நிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து 1996க்கு அப்புறமா நடைமுறைக்கு வந்திருக்கும். டைம் பீரியட்னா எது மீன் பண்றீங்க? அது வந்து 14 டேஸ்க்குள்ள இது பண்ணணும்னு நினைக்கிறேன். 14 டேஸ்க்குள்ள அந்த அவங்க செலக்ட் ஆகி 14 நாளைக்குள்ள அந்த இதுல இருந்து இது பண்ணணும். பண்ணிட்டு 33ல 7. ஓகேவா, மாத்தி கொடுத்தனா 33ல 7. ஓகேவா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ இதுபடிதான் நிப்பாங்க. அப்போ இவங்க வந்து அதுல இருந்து அந்த ஆக்சுவலா இந்த மாதிரி வெக்கேட் பண்றது இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, நமக்கு ஆர்டிகல் 101 102 இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வந்து வரும். ஓகேவா, ஸோ 101 102 எது ரிலேட்டட் ஆனது? பார்லிமெண்ட். சரி, என்னது மறந்தாச்சா? ஆன்டி டிஃபெக்ஷன். ஓகேவா, ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் பாலிட்டி படிக்கிறது இல்லை அப்படிதானே? ஓகே, 101 102 அப்புறம் இன்னும் 2 ஆர்டிகல் இது ஆன்டி டிஃபெக்ஷன் கூட. எஸ், 190யும் 191. ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு கீழே தான் நமக்கு வந்து இதெல்லாம் வரும். அப்போ ஒரு தொகுதியில அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா இன்னொரு தொகுதியில வந்து இது பண்ணிடணும். ஆக்சுவலா ரெண்டு சப்போஸ் 2லயும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு தொகுதியில இருந்து அவங்க அந்த இதை வந்து விட்டு கொடுத்துடணும். அதே மாதிரி இப்போ நமக்கு நேத்து வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கும். என்னன்னா நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, ஸோ பீகார் சிஎம், அவர் ஏன் ராஜினாமா பண்ணாரா? பண்ணிட்டாரு, நேத்து பண்ணாரு. ஏன் பண்ணாரு? எஸ், ராஜ்யசபா எம்பி. ஓகேவா, ராஜ்யசபா எம்பியா நெக்ஸ்ட் வீக்ல வந்து பதவி ஏற்க போறாரு. ஸோ அதனால சிஎம் பொசிஷன் வந்து அவரு இது பண்ணிட்டாரு. ஆக்சுவலா எம்எல்சியா தான் செலக்ட் ஆயிருப்பாரு. சட்ட மேலவையில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் அந்த எம்எல்சியை வந்து விட்டுட்டு இப்போ ராஜினாமா பண்ணிட்டாரு. இனி போய் ராஜ்யசபா எம்பியா பதவி ஏற்பாரு. ஸோ நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இப்போ ராஜ்யசபா எம்பியாலாம் பதவி ஏற்கணும் அப்படின்னா நம்ம கரண்ட்ல ஏதாவது பொசிஷன்ல இருந்தாங்கன்னா அதை வந்து ரிசைன் பண்ணிட்டு போகணும். ஸோ எந்த விதமான ப்ராஃபிட் வரக்கூட வேலைகளிலோ இல்லைன்னா கவர்மெண்ட் பொசிஷன்லயோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிதிஷ்குமார் அவர்களை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் இந்த பகுதியில மக்கள் வாழ்ந்தனர் அப்படிங்கிறது தொல்லியல் சான்றுகளால் அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாங்குடி. சோ மாங்குடி கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டத்துல அமைஞ்சிருக்கு. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் இந்த ஊர்ல பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்ப கள ஆய்வின் போது ரோமானிய பானை ஓடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்லியல் துறை இப்பகுதியின் வரலாற்றை வெளிப்படுத்தும் நோக்கில் 2002ஆம் ஆண்டில் அகழாய்வு எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. சோ நாயக்கர் புஞ்சை அப்படிங்கிற பகுதியில 10 குழிகள் போடப்பட்டு அங்க வந்து அகழாய்வு மேற்கொண்டிருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நுண்கற்காலம் அப்புறம் வந்து வரலாற்று காலத்தை சார்ந்த சான்றுகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த குருமங்கல அதன்யி யானை போ அப்படிங்கிற தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு வண்ண பானையோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரூர். சோ பண்டை காலத்தில் காஞ்சி பேரூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு முக்கிய மைய பகுதியா இருந்துச்சாமா. அண்ட் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் கல்லூரி வளாகத்தில் உள்ள கள்ளிமேடு பகுதியிலும் திருநீற்றுமேடு பகுதியிலும் 2002ஆம் ஆண்டு அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு. அப்ப முக்கிய தொல்பொருட்களாக சுடுமண் முத்திரை ஒன்றில் வில்லம்பும் அவற்றின் இருபுறமும் விளக்குகளும் மேற்பகுதியில் திரை நிலவின் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது சேர மன்னனின் அரச முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் உத்தரப்பிரதேசம் மதுராவில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் உருவத்தை ஒத்த சுடுமண் உருவத்தின் ஒரு பகுதி இங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அடுத்தது இதோட காலம் கிபி 5-6ஆம் நூற்றாண்டு. சோ அகழாய்வில் சங்கு வளையல் துண்டுகளும் வண்ண மணிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ மதுரா வந்து எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? மதுரானா சட்டன் எது? விஜயம், பசு. ஓ, நீங்க அங்க போயிட்டீங்களா? எப்ப பாரு புக்குக்குள்ளேயே இருக்கிறது, வெளியே வர்றதே இல்லைல்ல. சிஏ. சரி, வேற எங்க? மதுரா யாரோட ஊரு?
கிருஷ்ணரோட கிருஷ்ணர் இல்லையா? சோ பிருந்தாவன். ஓகேவா? நீங்களுமா? மதுரா விஜயம். ஓகே, சரி. நான் வந்து கேட்டது இந்த கிருஷ்ணரோட ஒரு மதுரா சொல்லுவாங்கல்ல, அததான் கேட்டேன். ரைட்டு. அடுத்தது தரங்கம்பாடி. நாகப்பட்டினம் மாவட்டம் பொறையாறு வட்டத்தில் கிழக்கு கடற்கரையில் துறைமுகப்பட்டினமாக தரங்கம்பாடி அப்படிங்கிறது இருந்திருக்கு. சோ நமக்கு தரங்கம்பாடிக்கு யாரு வந்தாங்க ஃபர்ஸ்டா? அந்த ஒருத்தர் வந்திருப்பாரு, சீகன் பால்க்கு வந்திருப்பாரு. சோ அவர் வந்து நமக்கு அந்த விவிலியத்தை எல்லாம் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருப்பாரு. ஓகே. அடுத்தது உப்பனாறு என்று அழைக்கப்படும் பொறையாறு. பொறையாறுக்கு இன்னொரு பேர் வந்து 1711. ஓகே. சோ உப்பனாறு என்று அழைக்கப்படும் பொறையாறு தரங்கம்பாடி கோட்டையோட தென் பகுதியில வங்கக்கடலோட கலக்கிற பிளேஸ்ல தான் இருக்குது. அண்ட் இந்த கோட்டை தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னரிடம் டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன், சோ இது இவங்க பேரெல்லாம் நம்ம புக்ல படிச்சிருப்போம். சோ அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுபடிதான் வந்து 1620 டேனிஷ் கப்பல் படை தலைவர் இந்த ஓ ஜெட்டி அப்படிங்கிறவரால இந்த கடற்கரை அருகில இதை வந்து கட்டப்பட்டிருக்குது, இந்த கோட்டை அப்படிங்கிறது. சோ அடுத்தது தங்கத்தினால் செய்யப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தில் தரங்கம்பாடி கோட்டையை கட்டுவதற்கும் வரி வசூல் செய்வதற்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த பெருமை வாய்ந்த டேனிஷ் கோட்டையினை 2004 மார்ச்ல டேனிஷ் அரசானது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மற்றும் மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து அகழாய்வு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த அகழியின் அகலம் வந்து 24 மீட்டர். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சோ இதுல வந்து மட்பாண்டங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அப்புறம் டென்மார்க்கில் தயாரிக்கப்பட்ட புகைப்பான்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. ஓகேவா? அந்த புகை போகிற அமைப்பு இருக்கும் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ராஜாக்கமங்கலம். சோ இது வந்து திருநெல்வேலி வள்ளியூர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். 2009, 2010 அகழாய்வு அப்படிங்கிறது இங்க நடைபெற்றிருக்கு. அப்ப ராஜாக்கள் மங்கலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நம்பி ஆற்றின் வடகரையில் நமக்கு இந்த குழிகள் அமைக்கப்பட்டது. சோ முற்கால பாண்டியரின் கட்டுமான கோவில் தடயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அதிட்டான பகுதிகள், அந்த எத்திக்ஸ்ல ஒரு புக்ல கொடுத்திருப்பாங்க, எத்திக்ஸ்ல ஒரு லெசன்ல அதிட்டானம் அப்புறம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி என்னென்ன இதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப அதிட்டானம் வந்து இந்த மேல வருதுன்னு நினைக்கிறேன். சோ செங்கல் மற்றும் சுண்ணாம்பால் அமைந்த கட்டுமான பகுதிகள் அகழாய்வில் கிடைக்கப்பட்டிருக்கு. சோ கருங்கல் சிலை, சுதை சிற்பங்கள், கோவில் கட்டுமான பொருட்கள், சோ இதுவுமே இங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் மதுரை நாயக்கர் அரண்மனையில வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தலைச்சங்காடு. சோ நாகப்பட்டினம் மாவட்டத்துல தலைச்சங்காடு கிராமம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்தோட பாரம்பரியத்தை அறியறதுக்கு நோக்குல நம்ம தமிழக பண்பாடு சோ தொல்லியல் துறை பாத்தீங்கன்னா 2010 இங்க அகழாய்வு நடத்தியிருக்காங்க. சோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா இரும்பு காலத்துல இருந்து இடைக்காலம் வரையிலான ஒரு 3 பண்பாட்டு காலத்தை சேர்ந்த பொருட்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சில்லு, சுடுமண் விளக்கு, செங்கல், கெண்டி, அப்புறம் கூரை ஓடு, அலங்காரம் செய்யப்பட்ட பானை ஓடு, சுடுமண் உரை கிணறு, சோ இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அண்ட் பராந்தக சோழன் காலத்து கோவில் ஒன்றின் தடயங்கள் இவ்வகழாய்வில் வெளிப்பட்டது. சோ சுதை சிற்பம், கல்வெட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த பிளேஸ்ல வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது தமிழக அரசு அகழாய்வு. சோ தமிழ்நாட்டுல 7 இடங்கள்ல அகழாய்வு பணிகள் அப்படிங்கிறது பிப்ரவரி முதல் வாரத்துல தொடங்கி செப்டம்பர் இறுதி வரை நடைபெற உள்ளது. ஆக்சுவலா இது ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு டேட்டா. அப்ப கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர், அப்புறம் வந்து சிவகங்கை மாவட்டத்துல வந்து கீழடியில இந்த பிளேசஸ்ல எல்லாம் நடக்குது. அடுத்தது சிவகலை, தூத்துக்குடி, அப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர், மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி, வெம்பக்கோட்டை, விருதுநகர், துலுக்கர்பட்டி, திருநெல்வேலி, பெரும்பாலை, தருமபுரி. சோ இங்கெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ ஓல்டு டேட்டா. அடுத்த கீழடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மதுரையில இருந்து ராமேஸ்வரம் போற வழியில சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துலதான் கீழடி இருக்குது. நீங்க பள்ளி சந்தை திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு மேற்கொண்டிருப்பாங்க. சோ இந்த கல்லு இறக்குறதுக்கு சோ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பெரியார் வந்து எத்தனை தென்னை மரத்தை வெட்டி இருப்பாரு? 500 இல்லையா? சோ ஒண்ணுல வந்து 500 இருக்கும், சிலதுல வந்து 1000 கொடுத்திருப்பாங்க. அது எந்த பிளேஸ்ல இருந்து தென்னந்தோப்பு? தாதம்பட்டி. ஓகேவா? தாதம்பட்டி. அடுத்தது செங்கல் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல நோடுகள், செம்மணி கற்களாலான அணிகள், முத்து, இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி, சோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னும் அகழாய்வுகளை மேற்கொண்டால் கைத்தொழில் முறை, பண்பாட்டு நடவடிக்கை குறித்தும் பல தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சிவக்கலை அகழாய்வு. சோ சிவக்கலை தெரியும், தூத்துக்குடியில இருக்கு, ஏரல் வட்டம்.
அதுக்கப்புறம் 3200 ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ் பண்பாடு இங்க காணப்படுதாமா. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க கிடைச்ச ஒரு பானையில வந்து ஆதன் அப்படிங்கிற தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு சோ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆதன். அடுத்தது சிவகலை பரம்பில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் ஈமத்தாளி ஒன்றில் சேகரிக்கப்பட்ட நெல். ஓகேவா, அந்த நெல்லை வச்சு கால கணக்கீடு பண்ணதுல 1155 காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. எனவே பொருணை ஆற்றங்கரையில் வாழ்ந்த தமிழ் சமூகத்தினரின் மேம்பட்ட பண்பாடு 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு இதுல இருந்து தெரிய வருது. இருந்தாலும் கருப்பு சிவப்பு வண்ண கலையம், குடுவை, பானை மூடி சோ இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப நமக்கு இரும்பு காலத்துல சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் வந்து ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க நமக்கு வந்து இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கும் இல்லையா. அப்ப ரொம்ப இரும்பு காலம் வந்து முதலா நமக்கு தோன்றினதுலயே ரொம்ப பழசு வந்து சிவகலையில கிடைச்ச அந்த சான்றுதான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். சோ ஜெயங்கொண்டார் எழுதின நூல் எது? கலிங்கத்து பரணி. ஓகேவா, அப்ப இது வந்து பெரம்பலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுக்கால அமைஞ்சிருக்கு. சோ 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கவிஞர்கள் எல்லாம் யார் யார்? ஒரே காலத்தை சேர்ந்தவர். ஔவையார், கம்பர், ஒட்டக்கூத்தர், அப்புறம் ஜாப் ஓகே எஸ்னு வரும் மேம். அதேதான், ஜாப் ஓகே எஸ். ஓகே, இப்ப வந்து ஓகேவா? ஓகே பஸ், ஜாப் ஓகே எஸ். சோ ஜே ஃபார் ஜெயங்கொண்டார், ஓ ஃபார் ஒரு ஓர் சொல்றீங்க ஔவையாரு, இன்னொன்னு ஒட்டக்கூத்தரு. பி ஃபார் புகழேந்தி புலவர். ஓகேவா, சோ புகழேந்தி புலவர். அடுத்தது கம்பரு. எஸ் ஃபார் சேக்கிலார். ஓகேவா, சேக்கிலார். ஆக்சுவலா ஓகே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓகேக்கு நம்ம சொல்றோம்ல இப்போ ஓகே அப்படிங்கிறது. ஸோ அந்த ஓகே அப்படிங்கிறது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப ஒரு பழைய காலத்துக்கு போனோம்னா நியூஸ் பேப்பர் எல்லாம் ஸ்டார்ட் ஆன டைம்ல ஓகேவா, அப்போ வந்து ஃபாரின்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாமா, ஏதாவது ஒரு வேர்டு வந்து ஃபேமஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஏதாவது தப்பா பிரிண்ட் பண்றது இல்லைன்னா மாத்தி பிரிண்ட் பண்றது வேணும்ட்டு கிரிட்டிசைஸ் பண்றதுக்குன்னே சொல்லியே பண்ணுவாங்களாம். அப்போ ஒருத்தர் வந்து இந்த எடிட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ எடிட்டிங் பண்றவங்க வந்து அவர் பேப்பர்ல வந்து மென்ஷன் பண்றப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு பதிலா அவர் எப்படி ஸ்பெல்லிங் போட்டாராமா, ஓல் கொரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் வந்து போட்டிருக்காரு. ஓகேவா, ஓஎல் ஓல் கொரெக்ட், சிக்கு பதிலா கே அப்படிங்கிறத போட்டிருக்காரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவர் வந்து ஏதோ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணது. ஸோ அது வந்து கடைசியில எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் எடிட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டா கடைசியில வந்து என்ன போடணுமாமா, ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது வந்து போடணும். எடிட்டிங் செக் பண்ணிட்டு கடைசியில போடணும். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இப்படி ஃபுல்லா போடுறதுக்கு பதிலா ஷார்ட்கட்ல ஓகே அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. சோ அந்த மாதிரி வந்தது. இப்ப மருவி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகேக்கு நம்ம ஒரு ஸ்பெல்லிங் கண்டுபிடிச்சு ஓகே ஏஒய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஓகே அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா, சோ இதான் ஓகேவோட ஸ்டோரியா. ஓகே சரி. அடுத்தது சுமார் 250 ஆண்டுகள் சோழர்களின் 2ஆம் நிலை தலைநகரமா இருந்ததுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். அப்ப இந்த நகரம் 2 கோட்டைகளை கொண்டு இருந்துச்சு. மாளிகை மேட்டில் 2 இடங்களில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் எரிந்த செங்கற்களால் கட்டப்பட்ட அரச அரண்மனையின் எச்சங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல தூண்கள் பளபளப்பான மரத்தால் செய்யப்பட்டிருக்கலாம். அவை கிரானைட் தளங்களால செய்யப்பட்டுச்சு அப்படின்னு அலங்கரிக்கப்பட்டிருக்குமாமா. அதே போல இங்க வந்து நம்ம செங்கல் சுவர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அஸ்திபார சுவர்ல 2 மீட்டர் இடைவெளியில கிரானைட் கல் தூண்கள் வந்து பதிக்கப்பட்டது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல விலங்கு உருவங்களுடன் கூடிய எலும்பு பொருட்கள், அப்புறம் வந்து தந்த சிற்பங்கள், குவார்ட்ஸ் மணி, ஷெல் வளையல் துண்டு, கல்பொருள் சோ இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அகழ்வாராய்ச்சியில் செலட்டன் பாத்திரம், பீங்கான் ஷெர்டு சோ இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் மயிலாடும் பாறை. சோ இது பார்த்தோம்னா கிருஷ்ணகிரியில தொரப்பள்ளி அப்படிங்கிற பிளேஸ் சொல்லுவாங்க, தொரப்பள்ளி. சோ அது பக்கத்துலதான் இது அமைஞ்சிருக்கு. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கடந்த 1980 2003 சோ இந்த டைம் பீரியட்ல வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நமக்கு இந்த PFRDA சோ அது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம்.
பங்களிப்பு ஓய்வூதியமா ஏதோ 2003ல. ஓகேவா? ஓகே. 1980ல என்ன கொண்டு வந்தாங்க? என்ன ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க? ஃபாரஸ்ட் ஆக்ட். ஓகேவா? ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1980ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். ஓகே. சோ இப்ப தமிழ்நாடு தொல்லியல் துறை இயக்குனர் சிவானந்தம். சோ அவர் தான் இங்க வந்து அகழாய்வு செஞ்சிருக்காரு. சோ இந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவானந்தம். அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை தொல்லியல் அகழாய்வில் கிடைத்த பொருட்களின் மீது நடத்தப்பட்ட கால கணிப்பு பரிசோதனைகளின்படி தமிழ்நாட்டில் 4200 ஆண்டுகளுக்கு என்எஸ்சி ஆக்டா, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டா 1980. ஓகே, டன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இதுல இருந்து இரும்பு அப்படிங்கிறது பயன்படுத்தி இருக்காங்க. அது வந்து நமக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க வந்து 70 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு வாள் அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்ப கிடைத்திருக்கிற முடிவுகளின்படி தமிழ்நாட்டுல இரும்பு காலம் அப்படிங்கிறது 2172 வரைக்கும் அவ்வளோ இயர்ஸ் வந்து பழமையானது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து சில இடத்துல இந்த 3500 5200 எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது மயிலாடும்பாறை சாணரப்பன் மலையில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் வந்து கிடைச்சிருக்காங்க. சோ இங்க வந்து பெருங்கற்கால ஈம சின்னங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ இதை அடுத்து அதே பகுதியில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த 4 பானைகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து செவ்வண்ண பாறை ஓவியம் மயிலாடும்பாறையில. ஓகேவா? அந்த பாறையில வந்து ஏதோ ஓவியம் வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. யாருக்கா தெரியுதா? எனக்குதான் தெரியுதா? சரி, ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? இது வந்து சரி, அது எந்த படத்துல? லைட்டா தோழா படத்துல வந்து கார்த்தி வந்து படம் வரைஞ்சு வச்சுட்டு பிரகாஷ் ராஜ் விப்பாரு. சோ அதுதான் ஞாபகம் வருது. ஓகே, ரைட். அடுத்தது வந்து வெம்பக்கோட்டை. ஓகேவா? அப்ப இது அமைந்துள்ள இடம் பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் விஜய கரிசல் குளத்துக்கு பக்கத்துலதான் அமைஞ்சிருக்கு. சோ எந்த ஆற்றங்கரையில இருக்கும் வெம்பக்கோட்டை? வைப்பாறு ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு. அப்ப இது வந்து அகழாய்வு செய்ய தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2022 தான். சோ யாரு சார்பில் பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறை தான். சோ 4000ல இருந்து 3000 ஆண்டுகள் வரை இங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க என்னெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செப்பு நாணயம், சங்கு வளையல், சுடுமண் புகைப்பிடிப்பான். சோ இது எல்லாமே கிடைச்சிருக்கு. அடுத்தது துலுக்கர்பட்டி. சோ துலுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருந்து தென்கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் நம்பியாறு. ஓகேவா? இது வந்து நம்பியாறு பக்கத்துல இருக்கக்கூடியது. நம்பியாரோட இடது கரை லெப்ட் பேங்க்ல வந்து இருக்கக்கூடியதுதான் துலுக்கர்பட்டி. இங்கேயுமே 2022ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை தான். சோ இதோட காலம் பார்த்தோம்னா இரும்பு மற்றும் தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த வாழ்வியல் மேடானது 2.5 மீட்டர் உயரத்துல 12 ஹெக்டேர் பரப்பளவுல விரிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இங்க என்னெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்பெசிபிக்கா விளாங்காடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அண்ட் இங்க வந்து செவ்வண்ணம், கருப்பு சிவப்பு வண்ணம், கருப்பு வண்ணம், வெண்புள்ளி இட்ட கருப்பு சிவப்பு வண்ணம், மட்கள ஓடு, குறியீடுகள் கொண்ட மட்கள ஓடு. சோ இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஈமத்தாளிகளும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா செறிவுமிக்க தொல்லியல் தளத்தின் உருவாக்கம், குடியேற்ற முறை, தொல்பொருட்களின் தன்மை. சோ இதை வந்து கண்டறியறாங்க. அப்புறம் நம்பியாற்றின் கரையில் இரும்பு கால பண்பாட்டின் வேர்களை தேடுவதே இதோட நோக்கம். அப்ப இத்தொல்லியல் தளமானது சிவகலை ஆதிச்சநல்லூருக்கு சம காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் துலுக்கர்பட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிவகலை ஆதிச்சநல்லூர், சோ அந்த ஏரியாவுக்கு அதே சேம் டைம் பீரியட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பெரும்பாலை. சோ பெரும்பாலை எடுத்தோம் அப்படின்னா தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மேலச்சேரி சாலையில அமைஞ்சிருக்காங்க. பாலாறு ஆற்றின் இடதுகரை. சோ இதுவுமே வந்து லெப்ட் பேங்க்ல தான் இருக்கு. பாலாறு. ஓகேவா? பெரும்பாலை பிபி அப்படின்னு வரும், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பாத்தீங்க அந்த விஜய கரிசல் குளம் வெம்பக்கோட்டையும் பாத்தீங்கன்னா விவின்னு வரும், வைப்பாறு. ஓகேவா? அப்போ ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், டிவி. எதுனா துலுக்கர்பட்டி வந்து சாரி என்ன நம்பியாறு. ஓகேவா? டிஎன் நம்பியாறு. ஓகே. சோ அப்ப எங்கேயுமே வந்து 2022ல தான் தொடங்கியிருக்காங்க. அண்ட் அகழாய்வு செஞ்சவங்க நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறை. காலம் வந்து இரும்பு கால பண்பாடு. சோ இங்க என்னெல்லாம் கிடைச்சிச்சு? கொங்கு நாட்டின் வடவெல்லையாக தொன்று தொட்டு கருதப்படக்கூடிய ஏரியா. அண்ட் வாழ்விட மேடானது தற்போதைய நிலவியல் அமைப்புல இருந்து கொஞ்சம் உயரத்துல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மேட்ல கருப்பு சிவப்பு நிற மட்கள ஓடு, கருப்பு நிற மட்கள ஓடு, சிவப்பு பூச்சி பெற்ற மட்கள ஓடு, சிவப்பு நிற மட்கள ஓடுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்தது தமிழ்நாடு 2022-23 பருவத்திற்கான தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியை தொடங்குது.
அப்ப இல்ல பார்த்தோம்னா நமக்கு இதுவுமே ஓல்டு டேட்டா தான். சோ இதுல வந்து நமக்கு கீழடிக்கான 9வது பருவம். சோ இப்ப வந்து எத்தனையாவது அகழ்வாய்வுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க? 11 13 போயிருச்சா? 11 தான். ஓகேவா? சோ அதே சமயம் கீழடியில் நகர்ப்புற குடியேற்றத்தின் புதைக்குழியான கொந்தகையில் அதன் கொத்து தளங்களில் பல்வேறு கட்டங்கள்ல நமக்கு இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கொந்தகை. சோ மதுரையில வைகை ஆற்றங்கரையில சங்ககால நகர்ப்புற தொழில்மயமான குடியேற்றமான கீழடியில் 8 ஆண்டுகள்ல 18,000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது வந்து நம்ம வரலாற்றை தமிழர் நிலப்பரப்பிலிருந்து மாற்றி எழுத வேண்டும் அப்படிங்கிறத நிரூபிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கீழடி, மணலூர், அகரம் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ அந்த பிளேஸை தான் திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா தொல்லியல் துறைக்கான மத்திய ஆலோசனை வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் இதெல்லாம் முடிஞ்ச டேட்டாஸ். ஸோ இதுல நமக்கு இந்த ஆப் தான் இம்பார்ட்டன்ட். மதுரை அருகே கீழடி கிராமத்தில் உள்ள புத்தம்புதிய அருங்காட்சியகத்தை பயன்படுத்துவதற்காக கீழடி ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க 2023. இது பார்த்திருப்போம் நமக்கு. ஸோ கீழடி மியூசியம் எப்ப தொடங்கினாங்க? March 5, 23 March 5. மார்ச் 2023 மார்ச் 5ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 5. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 5 2013ல நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 18 கோடி ரூபாய், இதெல்லாம் ஓல்டு தான், இது தேவையில்லை. கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்ட அரண்மனையின் எச்சங்கள் மற்றும் சீனாவுடனான பண்டைய வர்த்தக தொடர்புகளின் தடயங்கள். சோ இதெல்லாமே வந்து இங்க கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 2024 பட்ஜெட் அவ்வளவுதான். இந்த எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறதுல இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த ஓல்டு டேட்டா பிளஸ் நம்ம வந்து லாஸ்ட் வீக் பார்த்துருக்கோம். ஸோ அதுல கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறதுக்குள்ள என்ட்ரு ஆகுது. 2 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே. சோ சங்க இலக்கியம் அப்ப நமக்கு வந்து பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொல்றோம். கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உள்ள இடைப்பட்ட காலம் தான் சங்க காலம். சோ சங்க காலத்தில் எழுந்த நூல்கள் சங்க இலக்கியம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். சங்க இலக்கியங்கள் அப்படின்னாலே 8 தொகையும் 10 பாட்டு தான். சோ அப்ப 8 தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்களோட தொகுப்பு. சங்க இலக்கியங்களை நம்ம திணை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ திணை அப்படிங்கறதோட பொருள் என்ன? எஸ், ஒழுக்கம். ஓகேவா? ஒழுக்கம், நிலம் அதுவும் சொல்லலாம். ஓகேவா? திணை அப்படிங்கிறது. அடுத்த சங்க இலக்கியத்தில் வரும் அகப்பாடல்கள் பாத்திரங்களின் கூற்றிலும் புறப்பாடல்கள் புலவர்கள் கூற்றிலும் இருக்கும். அதாவது அகப்பாடல்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த கதாபாத்திரங்கள் சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் புறப்பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா புலவர்கள் சொல்ற மாதிரி இருக்கும். சோ அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11 மேல்கணக்கு நூல்கள். சோ 11 மேற்கணக்கு நூல்களை 8 தொகை 10 பாட்டுன்னு பிரிச்சிருக்காங்க. அண்ட் 8 தொகை தெரியும், சொல்லுங்க பாக்கலாம் எது எது அப்படின்னா. முந்தானே தானே பார்த்தோம். நற்றிணை, குறுந்தொகை, சொல்லுங்க. ஓகே. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஐங்குறு 100, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எய்தும் கலியோடு,
அகம் புறமென இத்திரத்தை 8 தொகை. ஓகே. சோ அப்ப நற்றிணை அப்படிங்கிறது நம்ம அடியெல்லை பார்த்துட்டோம் அப்படின்னா 9, மினிமம் 9, மேக்சிமம் வந்து 12 இருக்கணும். ஓகேவா? சிற்றெல்லை 9, பேரெல்லை 12. அப்ப இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், இதுக்கு ஷார்ட்கட் எல்லாம். சோ இதை தொகுத்தது வந்து யாருன்னு தெரியாது. பட் தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. ஓகேவா? சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 400 பாடல்கள் இருக்கும். சோ குறுந்தொகை எடுத்துட்டோம் அப்படின்னா 4 to 8 அடிவரையறை. சோ இதுல நமக்கு தொகுத்தது வந்து பூரிக்கோ. சோ பூரிக்கு குருமா அப்படின்னு பார்த்திருப்போம். சோ இது வந்து 400+1 தான் இருக்கும் இதுலயும். அண்ட் ஐங்குறுநூறு பாத்தீங்க அப்படின்னா 3ல இருந்து 6, 3 அடி சிற்றெல்லை, 6 அடி பேரெல்லை. சோ இது வந்து கூடலூர் கிளார், யானை கட்சே, மாந்தரஞ்சேரல், இரும்பொறை. சோ 5 கிளார் இல்லையா, 5 கிழவர்கள். சோ இவங்க வந்து என்னன்னா இரும்பு மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்திருப்போம். 500+1. பதிற்று 10 எடுத்துட்டீங்க அப்படின்னா இது பெருசா இல்ல, பெருசு இதுவரை கேட்டதுல 8ல இருந்து 57 வரைக்கும் இருக்கும். சோ தொகுத்தது தொகுப்பித்ததெல்லாம் தெரியாது. அதே போல டோட்டலா 100 இருக்கும். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது 80. சோ பரிபாடல். சோ பரிபாடலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? எஸ், இசைப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப இது வந்து நமக்கு 25ல இருந்து 400 வரைக்கும் இருக்கும் வரிகள். இதுவுமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியாது. 70 இருக்கும். ஆனா கிடைச்சது வந்து 22 தான் கிடைச்சிருக்கும். சோ கலித்தொகை பாத்தீங்கன்னா 11 to 80. தொகுத்தது நல்லந்தோனார், தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. 149 இருக்கும் இதுல. அகநானூறு பாத்தீங்கன்னா 13 to 31. சோ இது நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. தொகுத்தது உருத்திர சன்மனார், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பிரயோதி. சோ அகம் அப்படிங்கறதுனால உள்ளம் இல்லையா? அப்ப உள்ளம் அப்படின்னா உருத்திரமா இருக்குது, உக்கிரமா இருக்குது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். சோ 400. புறநானூறு பார்த்தோம்னா 8ல இருந்து 57 இல்ல, இது வந்து 4 to 40ன்னு நினைக்கிறேன். சோ அதுல தப்பா கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது. 400 தான் இதுலயும் பாடல் அப்படிங்கிறது இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 8 தொகையில் பாடப்பட்ட யாப்பினால் பெயர் பெற்ற நூல்கள் 2. சோ என்னெல்லாம் அப்படின்னா கலித்தொகை. சோ கலிப்பா, பரிபாடல், இது ரெண்டும் தான் வந்து யாப்பினால் பாடப்பட்டது. 8 தொகை நூல்களுள் காலத்தால் முந்தையது வந்து புறநானூறு, காலத்தால் பிந்தைய நூல்கள் கலித்தொகையும் பரிபாடலும். சோ 8 தொகை நூல்கள்ல நல் அப்படிங்கிற அடைமொழி கொண்ட நூல் நற்றிணை, நல்ல அப்படிங்கிற அடைமொழி கொண்டது குறுந்தொகை. அதே மாதிரி ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்துவது கலித்தொகை. இதுல நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, பரிபாடல், சோ இதெல்லாம் தனித்தனி பாடல்களா பாடப்பட்டு தொகுக்கப்பட்ட நூல்கள். ஐங்குறுநூறு, கலித்தொகை ஆகியன சொல்லாலும் பொருளாலும் தொடர்ந்து பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுள்கள். சோ இதுல வந்து அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதுல அகம் அப்படிங்கிறதுல வந்து 5 இது வரும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. சோ புறம் வந்து நமக்கு பீல ஆரம்பிக்குதா, அப்போ இதுல இதுக்கு கூட வர நூல்களும் பீல தான் இருக்கும். பதிற்று 10 புறநானூறு. ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வச்சுலாம். இதுல அகமா புறமா அப்படின்னு சொல்லி டவுட்டுக்கு உட்பட்ட நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல். ஓகேவா? சோ அகமும் புறமும் கலந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பரிபாடல. சோ நெக்ஸ்ட் வந்து அகத்திணை நூல்கள். ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தம்முள் கொண்ட இன்ப நுகர்ச்சிகளை இவ்வாறு இருந்தன அப்படின்னு புறத்தாருக்கு கூறப்படாது தமக்குள்ளேயே கொண்டு இன்பம் அனுபவிக்கும் இல்லற இன்ப நுகர்ச்சிய அகத்திணை. சோ அகத்திணை அப்படின்னா என்னன்னா காதல் வாழ்க்கை, அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளா. அதுக்கப்புறம் அகத்திணை நூல்களான நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. சோ இந்த 5 நூல்களும் நமக்கு அகத்திணை அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ நற்றிணை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நன்மை கூட்டல் திணை. நற்றிணை சிறந்த ஒழுக்கம் அப்படிங்கிற பொருள் கொண்ட நூல் தான் இந்த நற்றிணை. அப்ப இது 8 தொகை நூல்கள்ல ஃபர்ஸ்டா சொல்லப்படக்கூடியது, அகப்பொருள் பற்றி கூறப்படக்கூடிய நூல். இதுல வந்து நமக்கு நல் அப்படிங்கிற அடைமொழி வந்து இருக்குது. அதே போல ஆல்ரெடி பார்த்த மாதிரி 9 to 12 அப்படிங்கிறது அடிவரையறை. சோ 400 பாடல்களை கொண்டது, அதனால நற்றிணை 400 அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து 275 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இந்நூலுக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார். சோ இத தொகுத்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி, தொகுப்பித்தவர் வந்து தெரியாது. அண்ட் பழைய குறிப்பு கொண்டு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் எழுதிய விளக்க உரை தான் இதுக்கு முதலாவது உரை. இது வந்து இம்பார்ட்டன்ட். சோ நற்றிணைக்கு முதலாவது விளக்க உரை யார் எழுதினார்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். சோ இது நமக்கு 12th தமிழ் புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து 12th புக்ல கொடுத்திருப்பாங்க. போதனார் எழுதினது. ஓகேவா? பிரசம்னா என்ன மீனிங்? பிரசம்
தேன். ஓகேவா? தேன். தேன் கலந்த அந்த பால் அததான் வந்து பிரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அரிகால் மாறிய அங்கண் அகல்வயல். கரெக்ட். இது மட்டும் விதிவிலக்கா 13 லைன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பாடல் மட்டும் போதனார் எழுதின இந்த பாடல் நார்மலா சொல்லப்படுறதுக்கு விதிவிலக்கா 13 லைன் அப்படிங்கிறது இருக்கும். அரிகால் மாறிய அங்கண் அகல்வயல் மறுகால் உழுத ஈரச்செறிவி வித்தோடு சென்ற வட்டி பற்பல அப்படிங்கிற பாடல். சோ இது வந்து மிளை கிழான் நல்வேட்டனார் அப்படிங்கிறவரே எழுதுனது. இதுமே நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதான். சோ மிளைக்கிழான் நல்வேட்டனார் பத்தி பாக்கணும்னா இவர் மிளை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தனால மிளைக்கிழான் நல்வேட்டனார் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்திணை பற்றியும் பாடல் இயற்றியிருக்காரு. சோ இவர் பாடினதா நற்றிணையில 4ம் குறுந்தொகையில 1ம் சொல்லிட்டு மொத்தம் 5 பாடல்கள் இருக்கு. சோ இவருமே வந்து சங்க காலத்தை சேர்ந்த புலவர் தான். அடுத்தது நக்கண்ணையார். சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்பார் புலவர். ஓகேவா? பெண்பார் புலவர். பெருங்கோழி நாய்க்கன் மகள் நக்கண்ணை அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க. உறையூர் வேண்மான் வெளியன் தித்தன் எனும் சோழ மன்னனின் மகன். போரவை கோப்பெரு நற்கிள்ளி. இந்த கோப்பெரு நற்கிள்ளி வறுமையில் புல்லரிசி கூழ் உண்டு வருந்திய நிலையிலும் ஆமூர் மல்லனை போரில் வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. சோ வறுமையில இருந்தப்ப கூட அவரோட வீரம் வந்து குறையல அப்படிங்கிறதுதான். அண்ட் இந்த பேரவை கோப்பெரு நற்கள்ளி வீரத்தை கண்டு நக்கண்ணையார் அவரை மணந்து கொள்ள விரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல சொல்றாங்க. சோ இதுதான் இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதற் கரவு கோட்டன்ன முள்ளிலை தலை அப்படிங்கிற ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காங்க நற்றிணைக்கு. அடுத்தது குறுந்தொகை. சோ நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவோம். குறுமை கூட்டல் தொகை. இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திணை வந்து அகத்திணை, பாவகை ஆசிரியப்பா, பாடல்கள் 400+1 டோட்டலா ஆக்சுவலா 401+1 402 அப்படிங்கிறது இருக்கும். அடியெல்லை பாத்தீங்க அப்படின்னா 4 அடி சிற்றெல்லை 8 அடி பேரெல்லை கொண்டது. சோ கபிலர் ஔவையார் உட்பட 203 பேர் எழுதியிருக்காங்களாம். தொகுத்தவர் வந்து பூரிக்கோ, தொகுப்பித்தவர் தெரியாது. பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். சோ தொகை நூல்கள்ல முதலில் தொகுக்க பெற்ற நூல் வந்து குறுந்தொகை தான். இதுவுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. பரணர் பாடல்கள் வழி வரலாற்று குறிப்புகள் தெரிய வருது. சோ இதுல 236 பாடல்கள் உரையாசிரியர்களால மேற்கோள் காட்டப்பட்டது. திருவிளையாடல் புராணத்தில் தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்குவது எதுனா கொங்கு தேர் வாழ்க்கை, அஞ்சுரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ உண்டு இல்லையா? சோ அந்த பாடல் வந்து நமக்கு குறுந்தொகையில இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அள்ளூர் நன்முல்லையார், அரிசில் கிழார், கூடலூர் கிழார், மதுரை நல்வெள்ளியார் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் ஊர் பெயரோட சேர்த்து வழங்கப்படக்கூடிய பெயர்கள். சோ இதுல வந்து அதிகமான பாடல் பாடிய பெண்பார் புலவர் யாருன்னா நக்கண்ணையார் தான். நக்கண்ணையாரும் வெள்ளி வீதியாரும். ஓகேவா? சோ உவமையால் பெயர் பெற்ற புலவர்கள் 18 பேரு. அணிலாடு முன்றிலார், குப்பை கோழியார், காக்கை பாடுனியார், விட்ட குதிரையார், வெள்ளி வீதியார். சோ இது எல்லாமே அவங்களோட அந்த காரண பெயரோட சேர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. பெண்பார் புலவர்கள் ஆதிமந்தி, ஔவையார், நக்கண்ணையார், வெள்ளி வீதியார் உட்பட மொத்தம் 13 பெண்பார் புலவர்கள் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. சோ நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர், பிடிப்பசி களையிய பெருங்கை வேழம், மென்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரை. சோ இதுவுமே 12th புக்ல இருக்கும். பாலை பாடிய பெருங்கடிக்கோ. சோ நசை அப்படின்னா மீனிங் என்ன? விருப்பம். விருப்பம் அப்படிங்கிறது. பிடி அப்படின்னா பெண் யானை. வேழம் அப்படின்னா ஆண் யானை. இது வந்து பெண் யானை பிடி அப்படிங்கிறது. பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ அதுக்கு மீனிங் பாருங்க. தோழி தலைவியிடம் தலைவன் உன்னிடம் மிகுந்த விருப்பம் உடையவன், அவன் மீண்டும் வந்து அன்புடன் இருப்பான். பொருள் ஈட்டுதற்காக பிரிந்து சென்ற வழியில் பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகளை உடைய ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடைய இந்த யா மரத்தின் பட்டையை உரித்து அதிலுள்ள நீரை பருக செய்து தன்னோட அன்பை வெளிப்படுத்தும். அப்ப அந்த காட்சியை பார்த்ததும் அவனுக்கு ஞாபகம் வந்துரும். அவன் அதனால கண்டிப்பா திரும்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? சோ அதுதான் இந்த பாடலோட பொருள். சோ இறைவன் தருமிக்கு அருளிய பாடல். கொங்கு தேர் வாழ்க்கை, அஞ்சுரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெளிய நட்பின் மயிலியல், செறியீர் அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறதுக்கு காரணமா இருந்தது இதுதான். எதனால வந்து நக்கீரர் சொன்னாரு நெற்றிக்கண்? ஒய்ஃபோட மனம் கிடையாது, மனம் இருக்குன்னு சொல்லி பாடியிருப்பாங்க.
அதேதான், பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. ஓகேவா? சோ அதுல வந்து ஒரு குளறுபடியில தான் கடைசியில நக்கீரர் என்ன பண்றாரு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானையே எதிர்த்து சொல்லிடுறாரு. சோ அதுதான் இந்த பாடல். அப்ப அடுத்தது, அம்மவாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ பிரிந்தோர் தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர். சிதவலர்னா என்னது? தலைப்பாகை. எஸ், தலைப்பாகை அப்படிங்கிறது தான் அந்த சிதவலர், சிதவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிதும் என்னும் ஆங்கனதவே அப்படின்ட்டு வெள்ளி வீதியார் வந்து பாடியிருக்காங்க. சோ வெள்ளி வீதியார் நமக்கு தெரியும், அவங்க கணவரை தேடி வீதி வீதியா போனாங்க, அதனாலதான் வெள்ளி வீதியார். இவங்களோட ஸ்டோரி தெரியுமா? அவங்க பேர் யாரு? காரைக்கால் அம்மையார், புனிதவதியார் தெரியுமா? மாம்பழம் கதை தான். மாம்பழம் கதை தான். சோ என்னன்னா அவங்க பாத்தீங்க அப்படின்னா புனிதவதியார். ஓகேவா? சோ அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்களாம். ஆனா என்ன அப்படின்னா ரொம்ப சிவபக்தி உள்ளவங்க. அப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து, அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. சோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்ட ஒரு நாள் 2 மாம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப குடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒன்ன வந்து சிவபெருமானுக்கு கொடுத்துட்டாங்க, படைச்சிட்டாங்க. அவங்க ஒண்ணு வந்து இவர் வந்து திடீர்னு எனக்கு மாம்பழம் தா அப்படின்னு கேட்கவும் அந்த இருந்த ஒன்ன கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு இன்னும் வேணும், இன்னொன்னு கொடுத்ததே நீ இப்பவே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவங்க வந்து அதேதான், இன்னொன்னு அதாங்க இது அப்படிங்கிற மாதிரிதான். சரியா? அப்போ இவங்க வந்து இன்னொன்னு கேக்குறாங்க, நான் இப்ப என்ன பண்ணுவேன், எனக்கு தந்த மாம்பழத்தை வந்து அதே மாம்பழம் வேணுங்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க. அப்ப சிவபெருமான் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஒரு டேஸ்டியான மாம்பழத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்ப இவங்க கொண்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட கொடுத்துட்டு அவரு சாப்பிடும்போது அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு, தேவர்கள் சாப்பிடக்கூடிய அமிர்தம் மாதிரி இருக்குது, கண்டிப்பா இது வந்து நான் கொடுத்த மாம்பழம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து தெய்வத்தன்மை இருக்குது, ஒரு தெய்வத்தன்மை படைச்ச தெய்வத்துக்கு கூட வாழ்ற அளவுக்கு எனக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களை விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அழகு, எஸ் அதுதான் அந்த மாங்கனி திருவிழா அப்படிங்கிறது, காரைக்கால்ல செலிப்ரேட் பண்ணக்கூடியது. சோ அப்போ இந்த அழகுதான் அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை, இந்த அழகு என் கணவருக்கே வேண்டாம் அப்படிங்கிற போது எனக்கு எதுக்கு இந்த கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடல் எல்லாம் மெலிஞ்சு ரொம்ப ஒரு வயதான தோற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவம் அப்படிங்கறத அவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? சோ எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கைலை மலையில வந்து சிவபெருமானை பாக்குறதுக்காக போவாங்க. சோ சிவபெருமானை பார்க்க போறப்ப சிவனை பார்க்க போற வழியில வந்து கால் படக்கூடாது, பாதம் பட்டா அது வந்து அவமதிக்கிறதா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழா கையாலேயே வந்து நடந்து போவாங்க. போய் சிவனை பார்ப்பாங்க. அப்ப சிவனை பார்க்க போறப்பதான் சிவன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அம்மையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா கூப்பிடுவாரு, அவ்வளவு ஒரு பற்று என் மேல வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப இவங்களும் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து நமக்கு காரைக்கால் அம்மையாரோட ஸ்டோரி, புனிதவதியார். ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி போகணுமா? எதுக்கு? பாக்குறதுக்கு. சிவனை பாக்குறதுக்கா? சிவனை பாக்குறதுக்கு அப்படியே கண்ணை மூடனா அப்படின்னு சிவன் வருவாரு. கண்ணை மூட மீன்ஸ் கண்ணை மூடி தியானம் வரும்னு சொல்ல வந்தேன். ஓகே. சோ யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. சோ இது வந்து செம்புல பெயர் நீரார். நிறைய சினிமா பாட்டுல வந்து இந்த லைன் வந்து சேர்த்திருப்பாங்க, செம்புல பெயர் நீர் போல அப்படிங்கிறது. அண்ட் இதுவே வந்து ஒரு பாட்டாவே இருக்கும், யாயும் யாயும் யாராகியாரோ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகை. சோ குறுந்தொகை, நிலத்தினும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. சோ இது வந்து தேவகுலத்தார் அப்படிங்கிறவர் எழுதினது. மலைப்பகுதியில் உள்ள குறிஞ்சியின் கரிய கொம்புகளில் குறிஞ்சி பூக்கள் பூத்திருக்குது. அப்பூக்களில் இருந்து வண்டுகள் தேனை திரட்டுவதற்கு இடமாகிய நாட்டை உடையவன் தலைவன். சோ அந்த தலைவனோடு யான் கொண்ட நட்பானது நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து சொல்றாங்களாம். ஓகேவா? சோ அதுதான் இந்த பாடல்.
யாரும் இல்லை தானே கள்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ திணைத்தாள் என்ன சிறு பசுங்கால ஒழுகு நீரரால் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பாடியிருக்காரு. திணை குறிஞ்சி. இது என்ன திணைனா குறிஞ்சி திணை. சோ துறை வந்து வரைவு நீடித்த விடத்து தலைமகள் தோழிக்கு சொல்லியது. சோ இது வந்து இது ஒரு ஸ்டோரி. இது எல்லாருக்கும் தெரியுதா? தற்கொல்லியை முற்கொள்ளுக அப்படின்னு சொல்லிட்டு யாரு கொள்ளுவா? கடந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லதான். ஐஞ்சிறுங்காப்பியமா ஐம்பெருங்காப்பியமா? தற்கொல்லியை முற்கொள்க. யாருக்குமே ஞாபகம் இல்லையா அந்த ஸ்டோரி? பத்திரை. பத்திரை எதுல வரும்? பத்திரை ஸ்டோரி. பத்திரை வந்து ஒரு திருடனை வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. சோ எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. தெரியலையா? சோ எந்த நூல்னு மறந்துட்டேன். ஐஞ்சிறுங்காப்பியம் ஐம்பெருங்காப்பியம் ரெண்டுல ஒண்ணுதான். சோ அப்ப அவங்க வந்து என்னன்னா ஒரு நாள் வந்து இவங்க கோவத்துல வந்து சீவக சிந்தாமணி இல்ல 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 பத்தரை தான். சூளாமணியா? ஆமா அதுதான் ஏதோ நினைக்கிறேன். சூளாமணியா குண்டலகேசியான்னு தெரியல. ஓகே. சோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் கோவத்துல நீ வந்து என்னதான் இருந்தாலும் திருடன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அப்போ அவருக்கு வந்து கோவம் வந்துடும். சோ கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல கூட்டிட்டு போயிட்டு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாரு. சோ அது வந்து பத்தரைக்கு தெரிஞ்சிடும். 12th புக்ல இருக்கும் அட்வான்ஸ் தமிழ்ல. பத்தரைக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைவர் தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவங்க தள்ளி விட்டு கொண்டுருவாங்க. சரியா? அதான் வந்து தற்கொல்லியை முற்கொள்க அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? நான் கடைசி சாகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை சுத்தி வணங்கிக்கிறேன். அதேதான் அதேதான். கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க. சோ தள்ளி விட்டுருவாங்க. பயங்கரமான ட்விஸ்ட் இல்லையா? சோ அதான். ஓகே. சோ தலைவன் நெடுங்காலம் தலைவியை திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் தாழ்த்த அதனால் வருந்திய தலைவி தலைவர் கருணை கொண்டு என்னை திருமணம் செய்து கொண்டால் அன்று எனக்கு உதவியாக சான்று கூறுவார் வேறு ஒருவரும் இலர் அப்படின்னு சொல்லிட்டு தோழிட்ட சொன்ன பாட்டுதான் இதாமா. பார்த்துதான் இருக்கணும் போல. ஆமா கண்டிப்பா. ஓகே. சோ ஆசிரியர் வந்து கபிலர். ஊர் வந்து திருவாதவூர் பாண்டிய நாடு. காலம் 2ஆம் நூற்றாண்டு. இயற்றிய நூல்கள் 500 குறுந்தொகை இன்னா 40. சோ திருவள்ளுவ மாலையில 3வது பாடலையும் இவங்க பாடியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிறப்புகள். சோ சிறப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவர் வந்து ஒரு சைவர். குறிஞ்சிக்கலியில 29 பாக்களை கபிலர் பாடியிருக்காங்க. பழைய இலக்கண உரைகளில் உதாரணமாக காட்டப்படுவது கபிலரது பாட்டு. சோ கபிலர் பரணர் இடைக்காடர் அதுக்கப்புறம் ஔவையார் ஆகிய கடைச்சங்க புலவர்களுடன் நட்பு கொண்டவர். குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர். சோ அதனால இவங்கள குறிஞ்சி கோமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் வாய்மொழி கபிலன் அப்படின்னு இவங்கள சொல்றவங்க நக்கீரர். ஓகேவா? அதே மாதிரி நல்லிசை கபிலன் அப்படின்னு சொன்னது பெருங்குன்றார் கிழார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொன்னது இளங்கீரனார். கபிலர் புலனழுக்கற்ற அந்த நாளன் பொய்யானாவிர் கபிலன் இப்படி எல்லாம் சொன்னது வந்து மாரோக்கத்து நப்பசலையார். கபிலர் வள்ளல் பாரியின் அவைக்கள புலவராக விளங்கினாங்களாமா. அண்ட் திருவள்ளுவ மாலையில் 53 புலவர்கள் சேர்ந்து 55 பாடல்களை பாடியிருக்காங்க. இந்நூல் அன்றைய தமிழரின் அறிவியல் அறிவை வெளிப்படுத்தும் நூல். அது வந்து திருவள்ளுவ மாலையை சொல்லுவோம். அண்ட் வள்ளை அப்படின்னா நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாட்டு. சோ 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு நூல்கள். அதுக்கப்புறம் இது மூன்றிலும் பாடல் இயற்றியது யாரு அப்படின்னா நம்ம கபிலர் தான் பாடல் இயற்றியிருக்காரு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐங்குறுநூறு. சோ 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. சோ இதுதான் வந்து ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 8 தொகையில 3ஆவதாக வைத்து கூறப்படும் நூல் இது. சோ இது அகத்திணை நூல். அதுக்கப்புறம் 3 அடியில இருந்து 6 அடி வரை பாடப்பட்ட நூல். இந்நூல் 500 பாடல்களை கொண்டது. மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை. சோ இது எல்லாமே இது அஞ்சு இதா வந்து பாடியிருப்பாங்க, பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு இதுக்கு வந்து 100 பாடல்கள் அப்படிங்கிறது. சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். சோ இது யாரு பாடியிருப்பா? மருதம் யாரு பாடினது?
எஸ், ஓரம் போகியார் இல்லையா? சோ நெய்தல் யார் பாடினாங்க? அம்முவனார். அம்புவனர். அடுத்தது குறிஞ்சி கபிலர். கபிலர் பாடினது. ஓகே. பாலை ஓதலையாந்தர். ஓதலாந்தையார். அடுத்தது முல்லை முல்லை பேயனார். பேயனார். ஓகேவா? காட்டுல தான் பேய் இருக்கும் அப்படிங்கிறது இல்லையா? சோ பேயனார் தான் வந்து முல்லை வந்து பாடியிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து அந்த பாடல் கொடுத்திருப்பாங்க. மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்பூவன் கருதுஞ் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பேயனே நூலையோ ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த நூலை தொகுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். சோ தொகுப்பித்தது யாரு? யானைக்கட்சி மாந்தரஞ்சேரி. யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்நூலில் ஒவ்வொரு திணையிலும் உள்ள 100 பாடல்கள் 10 பாடல்களாக பிரிக்கப்பட்டு தனித்தனி தலைப்புகளுக்கு கீழே பகுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவரா. சோ இந்த கடவுள் வாழ்த்து சிவனை பற்றி சொல்லப்பட்டது. அண்ட் இது 5 திணைகளிலும் தனித்தனியே 100 பாடல்கள் பாடியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். சோ இத முதல்ல பதிப்பிச்சவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஊவே சாமிநாத ஐயர் தான் இத முதல்ல பதிப்பிச்சவர். சோ அடுத்தது காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவிழ் தழவமோடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே அப்படிங்கிறது. சோ இதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் ஈட்டுறதுக்காக வெளியூர் செல்ல தலைவன். சோ அவன் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சர்டைன் பீரியடுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். பட் போறது அந்த அவன் சொன்ன டைமுக்குள்ளேயே வீட்டுக்கு திரும்புறான். சோ வருவதாக கூறி சென்ற மழைக்காலம் முடியும் முன்னே வந்து விட்டதனை உணர்த்த நினைக்கிறான். அப்ப பெரிய அழகிய கண்களை உடையவளே அழகிய மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம் சோ இந்த மலர்கள் எல்லாம் பூத்திருக்குது. அந்த பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்து வா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து தலைவிய கூப்பிடுறாராமா. சோ அதான் வந்து இந்த பாட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எரிமருள் வேங்கி இருந்த தோகை இளையணி மடந்தையிர் தோன்று நாட. சோ இது வந்து கபிலர் ஐங்குறுநூறுல சொன்னதுதான். மறுவில் தூவி சிறுகருங்காக்கை அன்புடை மரபினின் கிளையோடார பச்சுன் பெய்த பைனின வல்சி வல்சினா அரிசி. ஓகேவா? அரிசியதான் வல்சின்னு சொல்லுவோம். சோ அப்ப வல்சி பொலம்புனை களத்திற்றருகு வெண்மாதோ வெஞ்சின விரல்வேர் காழையோ டஞ்சி அஞ்சிலோதியை வரக்கரைந்தீமே. ஓகேவா? அஞ்சிலோதி பிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. ஓகேவா? கரெக்ட். சோ ஓதலாந்தையார் எழுதுனதுதான். சோ ஓதலாந்தையார் பார்த்தோம் அப்படின்னா இவரின் ஊர் ஓதலூர் மேலை கடற்கரை பகுதி குட்டநாட்டில் உள்ளது. ஆந்தையார் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். ஆந்தை என்பது ஆதன் தந்தை என்பதன் மறு. நெக்ஸ்ட் வந்து கலித்தொகை. சோ பார்க்கலாமா கலித்தொகையா? பார்க்கலாமா? எல்லாருக்கும் பார்க்கலாமா வேணாமா? என்ன யோசனை? வேறயா? ஒரே நிமிஷம். ஓகே சரி. இது பாப்போமா? ஒரு ஸ்டோரி சொல்லலாமா? கேக்குதா?
ஸ்டோரி. ஓகே. ஸோ இது வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரு ஸ்டோரி. ஓகேவா? ஆக்சுவலா ஆக்னஸ் யூரிடைஸ் அப்படிங்கிறவங்களோட ஒரு லவ் ஸ்டோரி. ஆக்சுவலா இந்த யூரிடைஸ் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மியூசிஷியன். ஓகேவா? மியூசிஷியன் அப்படின்னா இவரு அந்த இது அவரோட அந்த இதை வந்து பிளே பண்ணாரு அப்படின்னா எல்லாருமே வந்து அதுக்கு அப்படியே மயங்கிடுவாங்க. அந்த மாதிரி வாசிக்கக்கூடியவர். அப்போ இவர் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஒரு டைம் பீரியட்ல வந்து ஆக்னஸ் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இறந்தனால இவருக்கு வந்து அவங்கள விட்டு இருக்க முடியல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டு பாடுறாரு, என்னெல்லாமோ பண்றாரு. கடைசியில என்ன அப்படின்னா இவர் வந்து அந்த அவங்க இறந்துட்டாங்க இல்லையா? ஸோ மேலோகத்துக்கே போயிட்டு அங்க போய் சண்டை போடுறாரு. எனக்கு வந்து ஆக்னஸ் வேணும், திருப்பி கொடுங்க, நான் வந்து போறேன், கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்புறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த தேவர் உலகம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்க இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நீ கூட்டிட்டு போய்க்கோ, ஆனா உனக்கு வந்து ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ வந்து முன்னாடி போகணும், ஆக்னஸ் வந்து பின்னாடி வருவா. நீ போகும்போது திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்த்தா அவ திருப்பி வந்து இந்த உலகத்திலேயே வந்து இருந்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூரிடைஸும் என்ன பண்ணுவான் அப்படின்னா கிளம்பி போவான், முன்னாடி போவான். அப்ப இவனுக்கு என்ன அப்படின்னா இவங்க வந்து உண்மையதான் சொல்றாங்களா, ஆக்னஸ பின்னாடி அனுப்புறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த டவுட்லயே நடந்து வந்துட்டு இருப்பான், திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. கரெக்டா அந்த கேட் கிட்ட வரும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா திரும்பி பார்த்துருவான். ஸோ திரும்பி பார்த்தா ஆக்னஸ் வந்துட்டு தான் இருப்பா. ஸோ அவங்க சொன்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ திரும்பி பார்த்த அப்படின்னா அவ வந்து திருப்பி இங்கேயே வந்து விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ வந்து திருப்பி அங்கேயே இருந்துறா, இவன் மட்டும் வந்துடுறான். ஸோ இவன் இங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்ன அப்படின்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்கான் மியூசிக் போட்டு. அப்போ அந்த இந்த நம்ம மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய இந்த பூதங்கள் எல்லாம் இருக்குல்ல, சூனியக்காரிகள், விச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவனை வந்து அவங்களுக்குள்ள இது பண்றதுக்கு பாக்குறாங்க. பட் அவங்களால முடியல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கோம், உனக்கு எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியல, உனக்கு வந்து அவதான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த விச்சஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த யூரிடைஸ் வந்து கொன்னுடுறாங்க. ஓகேவா? சோ கொன்னதுக்கு அப்புறம் இவனும் மேல போறான். அண்ட் மேல போயிட்டு இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகேவா? சோ ஒன்னா சேர்ந்து நடக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க. யாரு? யூரிடைஸும் ஆக்னஸும் சேர்ந்து இருக்காங்க. அண்ட் அவனுக்கு அப்போ என்ன பாக்குறான் அப்படின்னா, ஓகே இதுதான் நம்ம மரண உலகம் தானே, இந்த உலகத்துல நமக்கு வந்து எந்த கண்டிஷனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா அவன் முன்னாடி போவான், இவ பின்னாடி போவா. சோ அங்க வந்து அவன் எத்தனை தடவை திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்து வந்து 2 பேரும் அங்க வந்து ஒரு லவ் வாழ்க்கையை வந்து வாழ்றாங்களாமா அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இது வந்து ஒரு மூவில வந்து ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கும். அந்த மூவில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து பின்னாடி இருந்து மனசுக்குள்ளேயே கூப்பிடுவா. ஓகேவா? மனசுக்குள்ளேயே கூப்பிட்டுதான் அந்த ஹீரோ வந்து திரும்பி பார்ப்பான். அப்ப அந்த இதுக்குள்ள இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியர் வந்து மறைச்சு வச்ச ஒரு ஸ்டோரி. அதை வந்து அதுல வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதுதான் அந்த கதை. அவ்வளவுதான். ஓகே, வீடியோ கட் பண்ணாமலே ஸ்டோரி சொல்லிட்டேனா?